காவல்துறை சீருடை, அதிகாரத் தோரணை. ஆனால் பின்னணியில் அரங்கேறியது கோடிக்கணக்கிலான பகீர் மோசடி. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல்கோணம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் காவலர் கிருஷ்ணதாஸின் முகத்திரை தற்போது கிழிந்து தொங்குகிறது. கடந்த 2012ஆம் ஆண்டு காவல்துறையில் பணிக்குச் சேர்ந்த கிருஷ்ணதாஸ் ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக 2014 பணியிலிருந்து நீக்கப்பட்டவர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாகத்தான் இன்னும் காவல்துறையில்தான் இருப்பதாக ஊர் மக்களையும் பொதுமக்களையும் நம்ப வைத்து ஒரு நிழல் உலகத்தையே கட்டியெழுப்பியுள்ளார். உயர் அதிகாரிகளைத் தெரியும், அரசு வேலை வாங்கித் தருகிறேன், மருத்துவ சீட் பெற்றுத் தருகிறேன் என ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசியுள்ளார். அதுமட்டுமின்றி வீடு கட்ட கடன், நண்பன் குழந்தைக்கு ஆபரேஷன் என சென்டிமெண்ட் நாடகமாடியும் பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் பறித்துள்ளார். தீபாவளி சீட்டு, வெளிநாட்டு வேலை என எதையும் அவர் விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி நகைகளையும் பணத்தையும் சுருட்டியுள்ள அதிர்ச்சித் தகவலும் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் நம்பும் வகையில் போலியான முத்திரைகள் மற்றும் போலியான குறுஞ்செய்திகளை உருவாக்கி அரசு அதிகாரிகளிடமிருந்து வந்தது போல காட்டி மெகா மோசடியில் ஈடுபட்டுள்ளார். கன்னியாகுமரி மட்டுமின்றி தூத்துக்குடி மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் இவரது கைவரிசை கோடிக்கணக்கில் நீண்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்த 6 ஆண்டுகளாக புகார் அளித்தும் இன்னும் முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது வேதனையான விஷயம். இனி ஒருவரும் இவனிடம் ஏமாறக்கூடாது.